ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கான ஒன் ஷாட் மெமரிஸ் ஆஃப் ஹிம். இந்த ஒன் ஷாட் எப்படி போக போகுதுன்னு தெரியல, பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. இப்போ டே படுத்திருக்காரு. இப்போ டே கண்ணை முழிச்சு பாருடா, நான் உன்னோட ஜேக்கே வந்திருக்கேன். கண்ணை முழிச்சு பாருடா, டே பாரு, கண்ணை முழிச்சு பாருடா, பாரு அப்படின்னு ஜேக்கே தான் அப்படி அழுகிறாரு. அவர் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. இப்போ ஜேக்கே தான் உன்னை கேர்ஃபுல்லாக நான் பார்த்துருக்கணும்ல டே. ஐம் சாரி, உன்னை வந்து கேர்லெஸ்ஸாக நான் விட்டுட்டேன்ல, அது என்னோட தப்பு தான். சாரி டே, உன்னை நான் பார்த்துருக்கணும்டா. அப்போ பார்த்துட்டு உன்னை தடுத்து நிறுத்திருந்தா நீ இப்படி இப்படி இருக்க மாட்டல நீ அப்படின்னு ஜேகே தான் அப்படியே பழசு நினச்சிட்டு அப்படி அழுகிறாரு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அங்கே ஜேகே தான் டீ நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். அந்த இடம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நேச்சர்ஸ், ஃப்ளவர்ஸ், பேர்ட்ஸ், அவ்வளோ அழகான க்யூட்டாக அவ்வளோ சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி ரசிக்கிறாரு. அப்படியே தான் அப்படி ஜேக்கேயோட கையை அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டா. ஜேக்கே, எனக்கு இந்த இயற்கை காட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஏதோ என்னோடய மைண்டை ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது ஜேக்கே அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேக்கே தான் டே நல்லா கேளு, இது ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் உன்னோட கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோவா அழகாக இல்லை. ஜேக்கே, ஏன் இப்படிலாம் பேசுகிற? இங்கே பாரு, நான் எப்பயுமே இப்படி தான், சரியா? என்ன இந்த ஜேக்கையை பற்றி உனக்கு தெரியவே தெரியாதாம்மா? ஜேக்கே, என்ன ஜேக்கே பண்ணுற? இப்படிலாம் என்னை பண்ண ஷையாக்காத. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஷையா? எது என் டேக்கா? வா, ஸோ ஷைனஸ்லேயே என்னை காக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே தான் கொஞ்சமாக டே பக்கத்தில் வர. இப்போ ஜேக்கே இது பார்க்க வேண்டாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே தான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைக்க, இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வருது. இப்போ ஜேக்கே தான் டே ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஓகே ஜேக்கே அப்படின்னு சொல்ல, ஜேக்கே அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே ஃப்ளோரில் விழுந்திருக்காரு. இப்போ ஜேக்கே தான் டே என்னாச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராரு. அந்த ஐஸ்கிரீமை அப்படியே விட்டுட்டு ஓடி வராரு. ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு கண்ணை முடிச்சு பாருடா டே அப்படின்னு கத்துறாரு. பட் கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஜேக்கேலாம் அப்படியே பதறாரு. என்னாச்சு கண்ணை முடிச்சு பாருடா, கண்ணை முடிச்சு பாரு அப்படின்னு ஜேக்கே தான் ஒரு மாதிரி டேவை தட்டிகிட்டே இருக்காரு. பட் கண்ணையே முழிக்கல. ஜேக்கேக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. என்னை விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ், என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் நீ இல்லாத இந்த லைஃப்பில் நான் மட்டும் இருந்து என்னடா பண்ண போகிறேன்? ப்ளீஸ் எனக்காக வந்துடுடா, ப்ளீஸ் தான், எனக்கு கொஞ்சம் பாருடே என்னை பாருடா அப்படின்னு ஜேக்கே தான்
அப்படி கேட்டுட்ருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வருது. இப்போ ஆம்புலன்ஸில் டேவை வந்து ஏற்றும்போது சீக்கிரம் கத்துறாரு. டே டே கண்ணை முழிச்சு பாரு டே, டே டே கண்ணை முழிச்சு பாருடா ப்ளீஸ்டா, டே 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 கண்ணை மூடிட்டு அப்படின்னு ஜிகே கத்துறாரு, கதறாரு, அப்படி எழுதுறாரு. இப்போ டே தான் அப்படியே கண்ணை மூடி இருக்காரு. இப்போ கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அப்படியே அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் இப்போ அந்த டாக்டர் தான் வந்து சொல்லியிருப்பாரு, சாரி ஃபார் திஸ், இதை நாங்கள் சொல்லக்கூடாது தான், அது வந்து அப்படின்னு இழுக்கா. இப்போ ஜேகே என்னாச்சு என்னாச்சு டாக்டர், என்னோட டே உயிரோடு தானே இருக்கான். உயிரோடு தான் இருக்கார், ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னாச்சு? அவர் பிரெயின் வந்து கொஞ்சம் அந்த நர்வ்ஸ்லாம் இதாகிடுச்சுனால அவர் பிரெயின் லைட்டாக ஆக்டிவில் இல்லை. எப்படி சொல்கிறதா, உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட பிரெயின் டெத்து மாதிரி. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் உண்மை. இப்போ இவர் பிரெயினை ஆக்டிவ் பண்ணணுன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்கள் ஞாபகத்தை அவருக்குள்ளே செலுத்தி தான் அவரை வந்து உயிர் பிழைக்க வைக்க முடியும். இல்லைன்னா இது இம்பாசிபிள். அவர் உயிரே பிழைக்காமல் அப்படியே கோமாலே இருப்பார். கோமாலே இருந்து அப்படியே அது செத்துருவார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஏதாவது பண்ணுங்க டாக்டர். அவன் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறத என்னால் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என் டேக்கு இந்த ஒரு நிலைமையா காட் அப்படின்னு ஜேகே தான் புலம்பிகிட்ருக்கா. இப்போ டாக்டர் தான், இங்கே பாருங்கள் ஜேகே, நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. அவரோட பிரெயின் டெத்தாக இருக்குது, பட் பரவாயில்ல. இருந்தாலும் நீங்கள் பண்ணுற ஒரு முயற்சியும் அவரை சீக்கிரமாகவே அதுலேருந்து க்யூர் பண்ணி கொண்டு வந்துடும். அதுக்கு நீங்கள் அவர் மூளைக்குள்ளே போகணும். ஏன்னா நம்ம மூளைக்குள்ளே ஏகப்பட்ட இடம் இருக்குது. அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணிகிட்ருக்காரு கூட யாருக்கும் தெரியாது. நீங்கள் அவர் மூளைக்குள்ளே போகணும். தட் மீன்ஸ் உங்கள் மெமரிஸ் அவர் மூளையில் போகணும். மூளையில் போயிட்டு அது பெரிய ப்ராசஸ். இது வந்து உங்கள் உயிரே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டாக்டர். என்கிட்ட எங்கள் உயிர் வாழணும்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஜிகே சொல்கிறத கேளுங்க, இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. அவர் அப்படியே கோமாலே இருந்துட்டு செத்துட்டோமே, அது அது நடக்காது. நான் உயிரோடு இருக்கிற வரையும் அது நடக்கவே நடக்காது. என்னோடய ஞாபகம் அவனுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். நான் அவனை கூட்டிகிட்டு வருவேன். ஆனால் ஜிகே, இதில் பெரிய ரிஸ்கே நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது நடக்கலாம், அது எனக்கு பற்றி கவலை இல்லை. என்கிட்ட உயிரோடு இருக்கணும், அதுக்காக நான் இதை பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் அப்படியே லை டவுன் ஆகுறாரு. இப்போ டாக்டர்ஸ் அப்படியே ஜேகேக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்து மயக்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க. போட்டுட்டு ஏதேதோ வயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி அப்படியே ஜேகேவோட மெமரிஸை அப்படியே டேவோட மைண்டுக்குள்ளே போக வைக்கிறாங்க. இப்போ டேவோட மைண்டுக்குள்ளே அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போமா? இப்போ டே தான், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு டே தான் கதறாரு. ஏன்னா அங்கே நிறையா பேர் அப்படியே டேவை செட்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பேபி டால் அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செட்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டே தான், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க ப்ளீஸ்
அப்படின்னு இதான் கதறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜேகேவே வந்து அப்படியே ஜேகேவை வந்து "ஆ என்ன தைரியம்டா, தேவ தொட்டு பார்ப்பீங்க ஆ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொழக்கிறாரு. ஓகேடா, இது வந்து ஒரு எஃப்எஃப். நான் இந்த எஃப்எஃப்பை நான் இங்கே முடிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் ஆயிரும். அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பை. பி சேஃப். ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க செல்லக்குட்டீஸ். பாய்.